வரப்போகுது. ஸோ அதுக்கு டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பேக்ட்ராப் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபர்பஸ் ஸ்டாண்டு. நான் அமேசானு வா ரீஃபண்ட் போடுறேன் வா புதுசாக நான் வந்து இன்னிலேருந்து நான் பிஸ்னஸை சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஃபோட்டோ கூட வச்சிடலான்னு இருக்கேன். மாதம் மாதம் நம்மளுக்கு தாண்டா இந்த மாதிரிலாம் தோணுது. திடீர்னு ரெஸ்டாரண்ட் போட்டுடலாம், திடீர்னு ஃபோட்டோ கூட அவன் திரும்ப கேட்பான்டா. அதுக்குன்னு இந்த மாதிரி துணியாக காயப்படாதீங்க, ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. வா வா காட்டுறேன். வாடா ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை கிரேட்டஸ்ட் சேனல். நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ட்ராப் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது எதுக்கு வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய பர்த்டே பார்ட்டிஸ்லாம் வரப்போகுது. ஸோ அதுக்கு டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பேக் ட்ராப் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபர்பஸ் ஸ்டாண்டு. எப்படின்னா இப்போ க்ரீன் ஸ்க்ரீன் போடுறீங்க இல்லை ஒயிட் ஸ்க்ரீன் போடுறீங்கன்னா கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் மல்டிபர்பஸாக வாங்கினேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ பாருங்கள், இந்த பேக்கிங்கை பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குது. ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் பேக்கிங்னே சொல்லுவேன். அவ்வளோ கேவலமாக இருக்குது. பாருங்கள், இந்த சைடு இப்படி இருக்குன்னா இந்த சைடு பாருங்கள். ஃபஸ்ட்டு டெலிவரிடா, பேக்கிங்கு டெலிவரி ரெண்டுமே தான். சரி, ஓகே, உள்ளேயாவது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அட்லீஸ்ட் வெளியில் பேக்கிங் எப்படி இருக்குன்ட்டு உள்ளே நல்லா இருந்துச்சுன்னா ஓகே தான். நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1899 நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். அப்பா, நம்மளோட டூல் இதுதான். என்னங்கடா இது, வெளில தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா உள்ளே இருக்க பாக்ஸுமே இப்படி தான் இருக்குது. இது பாருங்க, கொஞ்சமாக இங்கே பாரு. என்ன புதுசாக தானே ஒரு யூஸ்டு ப்ராடக்டாக வாங்குகிறோம், இவ்வளோ கேவலமாக பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க. இதுவும் நாட் சாட்டிஸ்ஃபைட். அதை எடுத்து பார்ப்போம். இது பரவாயில்ல, இன்னும் அடி வாங்கலை. இதுவும் தேய்ச்சி இவனே இங்கே போகிற இவனே. டேமேஜரா போட்டு தேய்ச்சிட்டு இருப்பானுங்க போல. எங்க இந்த பாரு எப்படி தேய்ச்சி வச்சிருக்கானுங்க போறா. இது பாரு, இங்கே பாரு. நான் அமேசானு வா ரீஃபண்ட் போடுறேன் வா புதுசாக எடுத்துன்னு வாங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து எங்கே தான் வந்திருக்கு? கோயம்புத்தூர். ஏண்டா கோயம்புத்தூர்லேருந்து நான் கூட வடக்கன் சார் இதை இப்படி பேக் பண்ணி அனுப்பிச்சிக்கிறான்னு நினச்சேன். கோயம்புத்தூர்லேருந்து வந்ததுக்கா இப்படி பண்ணி வச்சுருக்கிறீங்க. இப்போ உள்ள என்ன இருக்குது? ஓகே, ஒரு 3 ராடு கொடுத்துருக்கானுங்க. கொஞ்சம் வெயிட்டாகவே தான் இருக்குது. அதோட வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்னு நினச்சேன். ஓகே, இது ஒரு ட்ரைபாடு, இது ஒரு ட்ரைபாடு. ஓகே, எப்படா இது? என்னடா வந்து தொலைய மாட்டேங்குது. கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருக்குது. 3 ராடு அடிச்சா நல்லாவே அடிக்கணும் போகுது. கம்பு சுத்து சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா வாடா. வேணாம், நம்மளுக்கு கை போயிடும். ஓகே, 3 ராடு. என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது? பத்தாது போலையே. ஃபோட்டோ கடை போட்டுடுறா.
கேமரா இருக்குது, க்ரீன் ஸ்க்ரீன் போட இது இருக்குது, அதான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து கொடுங்க 50 ரூபா. நான் வந்து இன்னிலேருந்து நான் பிஸ்னஸை சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஃபோட்டோ கூட வச்சிடலான்னு இருக்கேன். மாதம் மாதம் நம்மளுக்கு தாண்டா இந்த மாதிரிலாம் தோணுது. திடீர்னு ரெஸ்டாரண்ட் போட்டுடலாம், திடீர்னு ஃபோட்டோ கடை போட்டுடலாம். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். அதெல்லாம் தோணும், ஆனால் ஒன்றும் பண்ணும். ஓ இந்த மாதிரி இதை ரிலீஸ் பண்ணிட்டா அப்படி பண்ணும் போல. என்னடா இது? டேய் வா வாட்டம்மி வா. ஓ இவ்வளோ பெருசாக வருதா? அப்போ நான் இது தப்பாக மாட்டிகிட்டு இருக்கேன்டா. என்னடா இவ்வளோ ஹைட்டாக இருக்குது? அதுதான் சின்ன ஹைட். அதான் ஃபேன் இதுதான் போகுது, இவ்வளோ போகுது. டேய் 10 அடியா? இதுதான் 10 ஃபீட்டுன்னு போட்டிருந்தது. டேமேஜ் எதுவும் இல்லைல்ல? எதுவும் இல்லை, ஆனாலும் நான் கேட்பேன். ஏன் சொல்லு. அட்டை போட்டுக்கிட்டாரு. இல்லை இது என்னடா இது? கரெக்டாக தான் இருக்குது. பயன்ட்டேன். கம்பு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. என்ன பாட்டுது? ஐயோ மன்னிச்சே. உப்பு என்னடா இன்னும் பெருசா இருக்குதுடா? போடு போடு. அப்புறம் அங்கதான்டா நட்டுங்க. ஏய் என்னடா ஒரு வாட்சர் கூட கொடுக்காம வெறும் நட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. நட்டு 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 தானே அது பேர். டேய் கன்ஃபியூஸ் ஆகுதுடா. We are mechanical students man. அது என்ன வேலை செய்யற? மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ன்ற. செய்கிற வேலை என்னமோ மெக்கானிக்கல் கிடையாது. படித்தது மெக்கானிக்கல், வாழ்றது ஐடி. என்ன வாழ்க்கடா? ஏய் கிரெஞ்சி வர முடியாது. வித் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கு, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி இருக்கு. அடியில் எதுவும் இல்லை. வச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போட்டிருக்கேன். பிகாஸ் வந்து அந்த கொஞ்சம் டேமேஜஸ்லாம் இருந்தது. ஸோ ஃப்ளாஷ்பேக் இதுவும் தேய்ச்சி இவனே இங்கே போகிற இவனே வா ரீஃபண்ட் போடுறோம் வா. புதுசாக இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா போன வாட்டியாவது ஒரு கவர் மாதிரி போட்டு அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுக்காம ஏதோ பண்ணி வச்சுருந்தானுங்க. இந்த வாட்டி பாருங்கள் எப்படி செலோ டேப்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க. மனசாட்சியெல்லாம் பண்ணுறானுங்க. இங்கே பாருங்க இந்த வாட்டியும் இந்த கவர்லாம் பிஞ்சு தான் இருக்குது. இது செகண்ட் டைம் வேறு. ஏன் இப்படி பண்ணி கொடுக்குறானுங்கன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி அட்லீஸ்ட் உள்ளேயாவது அந்த பேக்லாம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். என்னடா தூசியாக இருக்கு? ஏய் என்னடா இந்த வாட்டி போன வாட்டியாவது லைட்டாக தான் இருந்தது. இந்த வாட்டி பாரு நானும் புதுசாக தானே வாங்குறேன். ஓ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா. இன்னொரு தலை வலிக்குதே. வேற எங்கே டேமேஜ் இருக்கா? ஆனால் பழசு மாதிரி இருக்கு, ரொம்பவே பழசு மாதிரி இருக்கு. பார்ப்போம் உள்ளேயாவது ஏதாவது டேமேஜ் இல்லாமல் இருக்கான்ட்டு. இது கொஞ்சம் பரவாயில்ல. பேர் யூஸ் பண்ணது அப்படியே அப்பட்டம்னு தெரியுது. இதுவும் ரீப்ளேஸ் தான்.
போன வாட்டியாவது நல்லா வந்துச்சுறேன் இங்கே பாடுறா அப்படியே அடிச்சிட்டு போன வாட்டி ஒரு ஸ்மார்ட் போடு. Open up the Mom. மாமா Mama. Mama. ஸ்மார்ட் போட போறோம். Open up. ஏ அவன் திரும்ப கேட்பான்டா ஒன்ஸ் மோர். இப்போ கேட்பான் பாரு பண்ணு நாள் ஃபுல்லாக பண்ணணும் நின்று சிரிக்கிறா. இரு 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 அப்படியே அப்படியே ஒரு நிமிஷம் இரு More the time. பண்ணு லூப்பு தான் இன்னைக்கு வா ஏய், பின்னாடி பாரு பின்னாடி பாரு More the worker. சரி இரு அப்படியே அன்பாக்ஸ் பண்ணிடலாம். 3வது வாட்டியுமே இவ்வளோ கேவலமாக தான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் ரிட்டர்ன் அனுப்பிச்சதான் எனக்கே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். Open up. பண்ணுவோம் டேய் Open. Open up. Oh wow. Oh wow. ஏதாவது உருப்படியாக வருதான். Very. Sticky. ஆமாம் அவனை கன்ஃபார்ம் நான் அனுப்பிச்சது தான் திரும்ப வந்தது. Open source. கம்மியாக இருக்கு. Open source. Open source. ஓகே உள்ள டேமேஜஸ் இல்லை. Tatian Diamonds. ஏய் நோ சரி ஓகே இந்த வாட்டி டேமேஜ் இல்லை. அப்போ வேறு யாரோ ரிட்டர்ன் பண்ணதான் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே இங்கே பாரு டேய் பிக்சர்ஸ் தான்டா அதோ பாரு யாரோ பிக்சர் இருக்காங்க பாருடா. யாரும் இல்லை நீங்க நான் இல்லைடா நான் கவரே கொடுக்கல. எதுவும் டேமேஜ் இல்லையா? பாரு Come on. போன வாட்டி ஸ்க்ராச்சஸாக இருந்தது. Yeah. இந்தா Wow. ஒரே ஒரு கவர் எல்லா கவருமே பிரிஞ்சிருக்கா? ம் எல்லாமே பிரிஞ்சு தான் இருக்குது. Don't worry. Huh? Hey, what are you doing? ஏய் அவ்வளோதானா? Mama, mama, mama. ஏய் ஒரு 5 நிமிஷம் தான் இரேன். அது முடிஞ்சிச்சா ஓடி முடிஞ்சிச்சா அப்போ எடுத்துக்கோ. ஆ ஓகேவாடா இது. இதுவுமே பார்த்தீங்கன்னா பழைய ப்ராடக்ட் தான் வந்திருக்கு. பரவாயில்ல முன்னாடி 2 வாட்டி வந்ததுக்கு இது எவ்வளோ தேவலாம். ஸோ அதனால் இதை வச்சுக்க போகிறேன். ஆனாலும் நம்ம வந்து ரிவ்யூ எழுத போகிறோம். இன்னும் பழைய ப்ராடக்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ எழுதிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டாண்டு தான். எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு இந்த மாதிரி துணியாக காயப்படாதீங்க. ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது ஆனால் சரி ஓகே ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.